ஆமென். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து ஆமென். Thank you Jesus. Hallelujah. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஆமென். ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. மறுபடியும் இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே. சொல்லுங்க. எல்லாம் புதிதாக தேவனால் ஆனது. பழமையெல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதாக தேவனால் ஆனது. உந்தன் மகிமையால் இறங்கி வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. சேர்ந்து ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு பல காரியங்களை இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கதைகளின் வாயிலாக ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அதில் இன்னைக்கு பார்க்கும் பொழுது முதலாவது அவர் பேசின ஒரு முக்கியமான ஒரு கதையை உங்கள் மத்தியில் வாசிக்க இருக்கிறேன். அதுக்கு பின்பு அதன் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். மத்தேயு 25வது அதிகாரம் 14 முதல் 21 வசனங்களை நம்ம வாசிக்க இருக்கிறோம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலம் ஆன பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஆண்டவர் இயேசு ஒரு அழகான ஒரு கதையை சொல்லுகிறார். அவர் சொல்கிற கதை எல்லாருமே ஜனங்க கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு பாருங்கள், இயேசு கிறிஸ்து இருந்த எல்லா இடத்துலையும் பெரியவர்களோடு கூட சில சிறு பிள்ளைகள்லாம் கூட அவரை சுற்றி உட்கார்ந்துருந்ததா வாசிக்கிறேன். ஏன்னா கதை கேட்கறதுக்கு எல்லாருக்குமே ஆசை. இன்றைக்கும் பாருங்கள், புரியாத தத்துவத்தை சொல்கிறதை பாருங்கள், ஒரு கதையின் வாயிலாக சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லி தரும் பொழுது எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிடும். தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கி ஒன்று இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கி இந்தியா ஒரு ராஜ்யம், சுய ராஜ்யம். இன்றைக்கி பார்க்கும் பொழுது ஒரு கண்ட்ரி, இதுக்கு ஒரு ஆட்சி இருக்குது. மத்தியத்தில், மாநிலங்களில், இன்றைக்கி பட்டணத்தின் அளவில் சில ஆளுகை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்குது. பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்குது. அது வானத்தையும் பூமியும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிறார். அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவருடைய ஆளுகைக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அவருடைய ஆளுகை கீழே தான் எல்லாமே இருக்கிறாங்க. பரலோக ராஜ்யம் வெளிநாட்டுக்கு போகிற ஒரு எஜமான்,
தனக்கு வேலை செய்கிற ஊழியக்காரரை அழைத்து தம்முடைய ஆஸ்திகளை உங்கள் வசமாய் ஒப்பு கொடுத்து. அதான் உங்கள் வியாபாரம், உங்கள் வேலை. நீங்கள் செய்கிற வியாபாரம், உங்கள் வேலை யாருடையது? உங்கள் கையில் கொடுத்துருக்கிற முன்பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். அதை கொடுத்தவர் யாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். இதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்கள் வேலை ஆசீர்வாதமாக இருக்கு. நிறைய பேர் நான் கஷ்டப்பட்டு, நான் பணம் போட்டு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கொடுத்தவர் அவர். பொண்ணும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையதுன்னு சொல்லியிருக்காரு. பூமியில் உள்ள எல்லா சொத்து செல்வம் எல்லாத்துக்கும் காரணர் அவர். அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். இந்த தொழில், இந்த வியாபாரம் உங்கள் கையில் இருக்கிற, நிர்வகிக்கிறதுக்கு இருக்கிற சின்ன காரியமாக தான் பெரிய காரியமாக இருந்தால் உங்கள் கையில், நம்ம கையில் கொடுத்துருக்கிறவர் யாரு? தேவனாகிய கர்த்தர். ஒரு எஜமான் எப்படி இங்கே சொல்றார் பாருங்க, வெளிநாட்டுக்கு போவதற்கு முன்பாக, அதாவது பார்க்கும் பொழுது அது ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், புற தேசத்துக்கு போய்விட்டால், இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு தொடர்பு சாதனங்கள்லாம் கிடையாது. இன்னைக்கு எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் கேமரா இன்ஸ்டால் பண்ணி எங்கே உட்காந்து 24 மணி நேரம் இதிலே பார்க்கலாம். அப்படிப்பட்ட வசதிலாம் அன்னைக்கு கிடையாது. புற தேசத்துக்கு போகும்போது கையில் தன்னுடைய ஆஸ்திகளில் ஒவ்வொருத்தருக்கு பிரித்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னாக்கா, போன பிறகு அவர் திரும்பி வர்ற வரைக்கும் அவருக்கும் வாங்கின இவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு காலகட்டம் இருக்கும். இன்றைக்கும் பாருங்கள், உங்கள் கையில் நிர்வகிக்கும்படி ஒரு காரியத்தை கையில் கொடுத்துருக்குறா. உங்கள் தொழில் சிறு தொழிலாக இருக்கலாம், இன்றைக்கி ஒருவேளை பெரிய தொழிலாக இருக்கலாம், ஒரு கடையாக இருக்கலாம், அதுக்கு பயன்படுத்துகிற பொருட்களாக இருக்கலாம், இயந்திரங்களாக இருக்கலாம், வாகனங்களாக இருக்கலாம், மனிதர்களாக கூட இருக்கலாம். இதெல்லாம் கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறார். உங்கள் கையில் கொடுத்துட்டு அவர் போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அழைத்தார், கொடுத்தார், போனார். இதுதான் முதல் குறிப்பு. என்னது? அழைத்தார், கொடுத்தார், போனார். ஹல்லேலூயா. என்னத்தை கொடுத்தார்? அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்தும். இந்த தாலந்துன்னு சொல்லும் பொழுது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்தின வசனத்தில் பார்க்கும் பொழுது தன் ஆஸ்திகளை அவர்களிடத்தில் கொடுத்தார். ஆண்டவர் எதை கொடுத்தாரு? தன்னுடைய செல்வத்தில் எடுத்து உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இந்த தொழில் செய்றீங்க பாருங்க, இந்த வேலை செய்றீங்க, அது அவருடையது. அவருடையதுல உங்களுக்கு கொடுத்துருக்கார். ஒரு வேலை செய்றீங்கன்னா அந்த வேலைக்கு காரணர் அவர். தன்னுடைய ஆஸ்திகளில் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கார். இங்கே இருக்கிற யாராக இருக்கட்டும், நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இல்லாதவர்களாக கூட, அதை பற்றிய பிரச்சனை கிடையாது. கொடுத்தவர் அவர். எதை கொடுத்தார்? தன்னுடையதில் எடுத்து கொடுத்தார். ஹல்லேலூயா. என்னத்தை கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாவது காரியம், அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்து. இன்னைக்கு 1 தாலந்து அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த காரியம் பார்க்கும் பொழுது, அன்னைக்கு இருந்த பண விதத்தில் பார்க்கும் பொழுது, ஒரு இடத்துல 1 கோடிக்கு மேற்பட்ட மதிப்பு இருக்குமா. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்து, ஒருவனிடத்தில் 2 தாலந்து, ஒருவனிடத்தில் 1 தாலந்து. ஆனால் எல்லார் இடத்துலையும் எதையாவது ஒன்றை கூப்பிட்டுருக்கார். என்கிட்ட தேவன் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு உங்கள் தொழில் எந்த நிலைமையில இருந்தாலும் அது தேவனால் கொடுக்கப்பட்டது, அது அவருடையது. நம்மை நம்பி அவர் நம்ம கையில் 3வது கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது பார்க்கும் பொழுது, வாங்கினவர்கள் என்ன செய்ய வேண்டும்? 16வது வசனத்தில் 5 தாலந்தை வாங்கினவர் போய் 5 கோடி வாங்கினவன் வச்சுக்கோங்க, போய் முதல்ல 1 ஏக்கர் நிலம் வாங்கி அப்படின்னு போட்டிருக்கா. அது முக்கியம் இல்லை. வியாபாரம் செய்து அதுக்கு தேவையாக 1 ஏக்கர் நிலம் இருந்தால் வாங்கலாம். வியாபாரத்துக்கு அது தேவையாக இருந்தால், இல்லை என்றால் போய் ஒரு கட்டிடம் கட்டலாம், தப்பு கிடையாது. ஆனால் இன்னைக்கு போய் வாங்கி நம்ம போய் என்ன செய்யணும்? போகாமலே வியாபாரம் பண்ண முடியுமா? 5 தாலந்து வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதி. ஹல்லேலூயா. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, உங்கள் கையில் கொடுத்துருக்கிறதை சீக்கிரத்தில் டபுளாக மாற்ற வேண்டும் என்பது ஆண்டோடைய சித்தம். ஹல்லேலூயா. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி டபுள் ஆகணும். அது ரொம்ப ஒருவேளை அதிகமாக இருந்தாலும், இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்து எத்தனை வருஷம் ஆயிருக்கு? நீங்கள் அதை எடுத்த காரியத்திலிருந்து இப்போ அட்லீஸ்ட் ஒரு 50% அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் இருந்தால் நல்லது. இல்லை என்றால் என்ன தடை என்று பார்த்து அதை சீர்படுத்தி, ஆண்டவருடைய திட்டம் என்ன, உங்கள் கையில் கொடுத்துருக்கிறதை ரெட்டிப்பாக்க மாற்ற வேணும். சார், எங்கள் வியாபாரத்தெல்லாம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ரெட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது முந்தி நாட்களில், இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏதோ
3 வேளை சாப்பாடு வந்தால் போதும்னு இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கே தட்டுப்பாடுறா இருக்கு, நீங்கள் என்னத்தை பெருக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய திட்டத்தை தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நீங்கள் அந்த திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, சூழ்நிலை ஏற்பே இல்லாவிட்டாலும், இன்னைக்கு சூழ்நிலை அதுக்கு சாதகமாகவே இல்லாவிட்டாலும், கொடுத்தவர் நான் அல்ல, கொடுத்தது தேவன். ஹல்லேலூயா. உங்க கையில கொடுத்தவர், கொடுத்ததின் திட்டத்தை நிறைவேற்றவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நீங்க என்ன செய்யணும்? போய் வியாபாரம் பண்ணி, ரெண்டாவது வேறு 5 தாலந்தை, உங்க எல்லை அட்லீஸ்ட் 2 மடங்காவது ஆகணும் சீக்கிரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது முக்கியமான காரியம் இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது, 19வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு, வெகு காலத்துக்கு பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டார். எத்தனை பேருக்கு வியாபாரத்தில் கணக்கு பார்க்குற பழக்கம் இருக்கு? கணக்கு பார்க்கலன்னா எப்படி பெருக்கம் எவ்வளோ வந்திருக்குன்னு எப்படி தெரியும்? டெய்லி கணக்கு பார்க்கணும், மாத கணக்கு பார்க்கணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கணக்கு பார்த்து வரி துறைக்கு, வருமான வரித்துறைக்கு என்ன செய்யணும்? கணக்கு சப்மிட் பண்ணணும். எவ்வளோ வரவு வந்திருக்கு, எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ லாபம் வந்திருக்கு, இதை கொஞ்சம் எழுத ஆரம்பிங்க. எவ்வளோ கடன் இருக்குது, இதெல்லாம் என்ன செய்யணும்? மைண்டில் இருந்தால் போதாது, ஒழுங்காக எழுதணும். கணக்கு எழுதுறதுக்கு சிலர் இருக்கிறாங்க, அவங்கள அமர்த்தி வைத்து அவங்களுக்கு சின்ன தொகை கொடுத்தா உங்கள் கணக்கெல்லாம் ஒழுங்காக ஒரு ரெக்கார்ட் புக்கில் எழுதி, ஒருவேளை அரசாங்கத்துக்கு அதை ஒழுங்காக சப்மிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், மனுஷன்ட்டு அரசாங்கத்தை கணக்கு கொடுப்பது ரொம்ப முக்கியம். ஆனால் கொடுத்த கடவுளிடத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு நாள் வருது. ஹல்லேலூயா. வந்து கணக்கு கேட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்ட உடனே முதல்ல 5 தாலந்தை வாங்கினவன் போய், ஆண்டவரே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீர், அவைகளை கொண்டு இதோ வேறு 10 தாலந்தாக திரும்பி அவரிடத்துல கொடுக்கணும். 5 வாங்கி இன்னொரு 5 சம்பாதித்து வந்தவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், ஹல்லேலூயா, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக. இன்னைக்கு பாருங்க, உங்க வியாபாரம் இந்த உலகத்தோடு முடியல, ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம், நித்தியத்துக்குள்ள போறதுக்கு இது ஒரு ஆயத்தம். இந்த உலகத்துல நம்ம செய்கிற வேலை, வாழ்கிற வாழ்க்கை எதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார்? ஒரு நாள் அவருடைய ஹல்லேலூயா ராஜ்யத்தில் கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு பாருங்க, அவருடைய வீட்டுக்குள்ளே போய் அவரோடு நித்தியமாக வாழ்ந்து அங்கே ஒரு ஆளுகை நிலைமையில் வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்னைக்கு நம்மை பரிசோதிப்பதற்காக கொடுத்திருக்கிறதே இந்த தொழில், வேலை, வாழ்க்கை. அந்த உணர்வோடு வாழ்ந்து இன்னைக்கு நம்ம உண்மையாக இருந்தால், நீங்கள் செய்கிற அனைத்திலும் உண்மையாக இருந்து ஆண்டவர் எதிர்பார்ப்பை நிறைவேற்றினால், ஒரு நாள் இயேசு திரும்பி வரும் பொழுது, இந்த சொல்லப்பட்ட எஜமான் வேற யாரும் இல்லை, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், மனுஷனுடைய பாவத்துக்காக தன் ஜீவனை கொடுத்து மரித்தார், ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. தம்முடைய சீசர்களை பார்த்து இந்த உலகத்திட்டு போகிறதுக்கு முன்னால் சொன்ன கதை. ஆனால் இன்றைக்கி வியாபாரிகளாகி உங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம பார்த்த இந்த கதையிலேருந்து 5 காரியங்களை கற்றுக்கொண்டோம். என்னென்னு கேட்டீங்க, கடைசி காரியம், ஒரு நாள் கணக்கெடுக்கிற நாள் இருக்குது. அதில் ஆண்டவர் விருப்புகிற காரியம் நம்ம இடத்துல காணப்பட்டால் ஒரு மிகப்பெரிய உயர்வுக்கு நம்மை ஆண்டவர் கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. அப்படின்றத இன்னைக்கு இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த வியாபாரம் செழிக்க வேதத்தில் சில முக்கியமான குணங்கள் நமக்குள்ளே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். வியாபாரம் மாத்திரம், வேலையில் மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் நம்ம செழிப்பாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற சில முக்கியமான காரியங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா உண்மை. ஹல்லேலூயா. வியாபாரம் செய்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? தொழில் செய்கிற, வேலை செய்கிறவர்கள், இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே, உங்கள் குடும்பத்தில், இங்கே நான் சபையில் இருக்கேன்னா, இந்த ஊழியத்தில், இந்த இடத்திற்கு, எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க இந்த புல்பீட்டுக்கு நான் உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. இதில் இருந்துக்கிட்டு என்னுடைய ஆதாயத்தை தேடிக்கிட்டு, இல்லைனா இதில் இருந்துக்கிட்டு இதுக்கு பாதகமான ஒரு காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தா, ஹல்லேலூயா, அந்த அதில் எனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, முதல்ல வியாபாரம் செய்கிற எல்லாரும் எப்படி இருக்கணும்? வியாபாரம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா உண்மையாக இருக்கணும். நீதிமொழிகள் 28:20 இப்படியா சொல்லு, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களை நம்பி, உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குற? உங்கள் திறமை இல்லைங்க, உங்கள் உண்மை. உங்கள் வியாபாரம், நீங்கள் செய்கிற வேலை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா எது இருக்கோ இல்லையா, உண்மையாக இருக்கணும். உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிற காரியத்தில் உண்மையாக இருக்கணும், நேரத்தில் உண்மையாக இருக்கணும். உங்களுக்குன்னு வேலை செய்கிறதுக்கு ஒரு டைம் இருந்துச்சுன்னா அந்த டைமை ஒழுங்காக கடைப்பிடிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சிலர்
தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கே காரணம், நல்ல ஒரு வேலையில் இருப்பாங்க, விட்டுட்டு தொழில் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, நினச்ச நேரம் வேலை செய்யலாம் பாஸ்டர். ஒரு ஆள்கிட்ட வேலைக்காரனாக இருந்து வேலை செய்யும்போது 8 மணி நேரம் வேலை செஞ்சு நாளைக்கு நீ முதலாளியாக மாறணும்னாக்கா 12 மணி நேரம் வேலை செய்ய ஆயத்தமாக இருந்தால் தான் அந்த தொழில் உருப்படும். ஹல்லேலூயா. இதை கொஞ்சம் காடாக சொல்கிறேன், ஆனால் அது உண்மை. ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டுள்ள அந்த பொறுப்பில் உண்மையாக இருக்கணும், உங்களோடு இருக்கிற ஜனங்களுக்கு உண்மையாக இருக்கணும், மிக முக்கியமாக பணத்துலையும் உண்மையாக இருக்கணும், இது எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும், படைத்த தேவனுக்கு உண்மையாக, கொடுத்த ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். ஸோ முதல்ல ஒரு வியாபாரிக்கு செழிப்புக்கு இருக்க வேண்டிய குணம் என்னது? சத்தமாக சொல்லுங்க, உண்மையாக இருக்கணும். ரெண்டாவது பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நம்ம செய்கிற பணிக்கு உரிய எல்லா தேவைகள் எங்கேருந்து வரணும் அப்படின்றத குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே நேரடியாக அடகுக்காரன்ட்ட போக வேண்டியது, இல்லை ரொட்டேஷன் பண்ணுறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு கடன் எங்கேயாவது போய் வாங்கிடுறது, யோசிக்கிறதே கிடையாது. 5 பைசா வட்டின்றான், மாதந்தோறும் கட்டி ஒரு வருஷத்துக்குள்ள சில இடங்களில் பார்க்கும்போது கொடுத்த காசை காட்டிலும் அதிகமாக வட்டி வாங்குகிற கடன் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. பைபிளில் ஆனால் தெளிவாக சொல்லியிருக்கு, ஒவ்வொரு கைகளின் கிரியைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் என்ன, அவருடைய பங்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உபாகமம் 28:12 வசனத்தில் பைபிளில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்கிற உன் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை, வியாபாரிகளே உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வச்சிருக்கிற பேங்க் திவாலானாலும் ஜெபம் பண்ணால் பரலோகத்தில் இருக்கிற பேங்க்லேருந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என் தேவன் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஆசீர்வாதம் எங்கேருந்து தான் வரணும்? அதனால தான் பாருங்க, தாவீது ராஜா என்பவர் ஒரு அழகாக சொல்லியிருக்கிறார், எனக்கு ஒத்தாசை உதவி வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்றார். ஸோ இன்னைக்கு பாருங்க, முதல்ல உண்மையா இருக்கணும், ரெண்டாவது உதவிக்காக முதல்ல கடவுளை நோக்கி பாருங்க, தேவாதி தேவனை நோக்கி, ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்க, உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த போராட்டமாக இருந்தாலும் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணி தர வேண்டும் என்றால் அவர்கிட்ட தான் நீங்கள் உதவிக்கு பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உதவி அங்கேருந்து இங்கே கீழே நம்மகிட்ட வந்து சேர வேண்டும் என்றால் இதே உபாகமம் 28:1 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருந்த அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் மேல் வந்து உனக்கு பலிக்கும். உன்மேல் வரும், மேலிருந்து இறங்கி வரணும். அவர் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா அவர் சொல்றபடி செய்யணும். ஆண்டவர் சொல்றபடி செய்யலைன்னா, ஆண்டவர் விதித்திருக்கிற உண்மையா இருக்கணும்னு சொல்றாரு, உண்மையா இல்லைன்னா அவர் ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நாள் நிற்காது. உண்மையா திடீர்னு இல்லாமல் இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய ஒரு தொகை வந்து நிற்கும், அது வந்த வண்ணமாகவே திரும்பி வெளியே போயிடும். சில நேரம் வீட்டுக்குள்ளே சில போராட்டத்தை கூட கொண்டு வந்து நிறுத்திடும். தேவன் பிள்ளைகளை இங்கே கேட்குற யாராக இருந்தாலும் அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம வாழணும். அவரை தான் நோக்கி பார்க்கணும். தான் இந்த வருஷத்தில் நம்ம தொழிலை, நம்ம வியாபாரத்தை, நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். உண்மையாக அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார், உங்களை எதிர்பார்த்து கொடுத்துருக்க, உங்கள் நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் நம்பிக்கை நிறைவேற்றினா அவரை மாத்திரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வியாபாரம் செழிக்கும். அது என்ன தொழிலாக இருந்தாலும், எவ்வளோ போட்டி பொறாமைகள் எரிச்சல் இருந்தாலும், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் தொழிலுக்கு விரோதமாக சில நேரம் மந்திரங்கள், பில்லி சூனியங்கள்லாம் செய்திருந்தாலும் அதையும் மீறி ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறவர் மேலே இருக்கிறார். ஹல்லேலூயா. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து உங்களுக்கு ஜெயம் வராது. தேவன் தான் நியாயாதிபதி, ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிறவரை ஆண்டவர். ஆனால் இன்னைக்கு ஒன்று மாத்திரம் சொல்லி, வேலையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில், இது எல்லாத்தையும் நம்ம கையில் கொடுத்தவர் யாரு? தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவரை நீங்கள் நோக்கி பார்த்தா அங்கே ஒரு பேங்க் வச்சுருக்க, பொக்கிஷ சாலை, அதிலிருந்து எடுத்து உங்களுக்கு வேண்டிய தேவைகளெல்லாம் இந்த வருஷத்தில் கொடுக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, இந்த வருஷத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் என் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார், கண்டிப்பாக கொடுப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் பிறருக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும். வாங்கி வச்சுட்டு ஒருத்தருக்கு ஈரதே கிடையாது. உங்கள் வருமானத்தில் முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருக்கணும், அப்போ தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். உதார குணமுள்ள ஆத்மா தான் செழிக்கும்னு பைபிளில் ஒரு பிரின்சிபல் இருக்குதுங்க. இன்னைக்கு யாருக்குமே உதவி செய்யாத ஒரு நபரிடத்துல கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அது வளர்ச்சியே அடையாத ஒரு ஏரியை போல மாறிவிடும்.
ஒரு ஆறில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, வருகிற ஒரு இடத்துல நிற்க அது பாட்டுக்கு ஓடி கடலில் போய்கிட்டே இருக்குது, அனுப்பிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த ஆறு இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. இதை போல தான் நம்ம வாழ்க்கை. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் என்று சொல்லி பைபிளில் போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். லூக்கா 6:38 என்கிற இடத்துல ஆண்டவர் இயேசு இப்படியா சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் நீங்கள் பாருங்கள், உங்கள் வியாபாரம் செழிப்பாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கும், விருத்தி அடையணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு அதன் மூலியமாக ஒரு பிழைப்பு உண்டாக்க, ஒரு உதவி உண்டாக்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட நாம் என்ன செய்கிறோம் என்பதை பார்க்கணும். சிலர் பார்க்கும் பொழுது ஒரே ஆளாக நின்று நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் தான் ஓனர், நீங்கள் தான் டிரைவர், நீங்கள் தான் கிளீனர், நீங்கள் தான் டெலிவரி பாய், நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி இருக்கிற நிலைமையில் நம்பி ஒரு சிலரை அந்த வேலைக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஏற்படுத்தி அதன் மூலிமா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது உங்கள் பிஸ்னஸ் கொஞ்சம் வளரும், சீக்கிரத்தில் அது ரெட்டிப்பாக மாறும். ஒரு 4 பேருக்கு தொழிலை கற்றுக் கொடுங்க, ஒரு 4 பேரை உருவாக்குங்க. ஹல்லேலூயா. நமக்கு பாதகம் உண்டாக்காமல் ஒருத்தர் ஆரம்பித்தானா நல்லா ஒத்துழைப்பு கொடுக்கலாம், நம்பலாம், ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி போயிட்டு உங்களுக்கு ஏதாவது பாதகம் உண்டாக்குனா கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனாலும் பாருங்கள், அதுக்காக சொல்லி உருவாக்குற வேலையை நிறுத்திடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்பி சிலரை பொறுப்பு கொடுக்கணும், சிலரை உருவாக்கணும், சிலருக்கு கொடுக்கக்கூடிய விதத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். பெருக்கம் வரணும்னா, ரெட்டிப்பாகனா என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம செய்யணும். உண்மையாக இருக்கணும், அவரை நோக்கி பார்க்கணும், பிறருக்கு கொடுக்கிறவர்களாய் மாறணும். 4வது பாருங்கள், மிக முக்கியமான ஒரு காரியம். நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தில் 24-25 என்கிற இடத்துல, பூமியிலே சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் அவைகள் ஆவன, அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்புன்னு சொல்லுது. எந்த காலத்தில்? எறும்புக்கு பாருங்க, மழை காலத்தில் எறும்பே பார்க்க முடியாது, அது இல்லைன்னு கிடையாது. வெயில் காலத்திலே வேண்டியது எல்லாத்தையும் சம்பாதிச்சு ஓட்டைக்குள்ளே போய் இன்றைக்கி பத்திரமா உட்காந்துருக்கு. மழை முடிஞ்ச உடனே எப்போ மழை நின்று தண்ணி வத்துதோ வத 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 வதன்னு வெளியே வரும். ஏற்கனவே சேர்த்து சம்பாதிச்சு. எந்த காலத்தில்? எந்த காலத்தில்? வெயில் காலத்தில். இன்றைக்கி வியாபாரிகள் வேலை செய்ய வேண்டிய காலத்தில், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் நீங்கள் உண்மையாய் வேலை செய்யணும், காலத்தை பார்த்து வாழ வேணும். நல்ல காலத்தை பார்த்து வாழ்ந்தால் ஒன்றும் நடக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால், நல்ல காலம் கெட்ட காலம் அதை பார்த்து வாழ்றது இல்லை. நம்ம சொல்கிறாங்க அதோ ராகு காலம், நல்லது தாங்க, ஏதோ ஒரு காரணத்தில் சொல்லி எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. பைபிளில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லா காலத்தையும் ஒன்றா தான், அவர் ஒரே 2 காலம் தான், பகற்காலம் ராக்காலம் தான் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். பகற்காலம் இருக்கிற வரைக்கும் வேலை செய்யணும், ராக்காலம் வரும்போது படுத்து தூங்கணும் டெய்லி. ஹல்லேலூயா. அன்னைக்கு வாழ்க்கையில் பகற்காலம் இருக்குது, வேலை செய்கிற காலம். அந்த காலத்தில் வேலை செய்தால் பிரச்சனை வர்ற நேரம் ஃப்ரீயாக இருக்கலாம். இன்றைக்கி காலத்தை பார்த்து வேலை செய்கிற மாத்திரமல்ல, நோவா என்கிற ஒரு மனுஷன்கிட்ட இப்படி ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். ஆதியாமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில், நோவா என்கிற ஒரு மனுஷன் ஒரு கப்பல் பிரயாணத்துக்கு போகிறார். அவர் மாத்திரம் இல்லை, ஒரு பெருந்திரள் கூட்டத்தை கூட்டிகிட்டு போகிறார். அதை இன்னைக்கு கதையை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த கப்பலில் அவங்க குடும்பத்தார் 8 பேர், இன்னும் நிறைய பேர் கூட வந்தாங்க. அப்போ ஆண்டவர் அந்த கப்பலில் ஏறுவதற்கு முன்பாக சொல்லுகிறார், உனக்கும் உன்னோடு இருக்கிற அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள். இன்னைக்கு ஒவ்வொரு தொழிலாளி வியாபாரி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் முதல்ல உண்மையாக இருக்கணும், 2வது ஆசீர்வாதத்துக்காக அவரை நோக்கி பார்க்கணும், 3வது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும், 4வது வேலை செய்ய வேண்டிய காலத்தில் வேலை செய்யணும், மிக முக்கியமாக எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கணும். இல்லை சத்தமாக சொல்லுங்கள், சேர்த்து. உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எப்படி சார்? பேங்க் அக்கௌண்ட்டே திவாலா ஒரு நிலைமையில் இருக்குது, அடுத்த வாரம் ஏன்றது மைனஸ் பேலன்ஸ் தூக்க போகிறான் அப்படின்னாக்கா நீங்கள் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறீங்க. எல்லாம் கையில் தான் சார் இருக்குது, ஒன்று கூட பேங்க்கில் இல்லை, ரொம்ப பிரச்சனை. ஆனாலும் இன்றைக்கி பாருங்கள், எதிர்காலத்துக்காக என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் செய்யும் பொழுது உங்கள் வியாபாரம் நிச்சயமாகவே வளர்ச்சி அடையும். இது வரைக்கும் கேட்டது எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது? இந்த வருஷத்தில் இதை பயிற்சிவீங்க, உண்மையாக இருங்க, எல்லாத்துக்கும் தேவனை நோக்கி பாருங்கள். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குங்க. நமக்கு பாருங்கள், வியாபாரத்தை மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம வச்சிருக்கிற எல்லாத்தையும் அவர் தான் கொடுத்துருக்கிறார். ஏற்ற வேலையில் அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறீன்னு ஒரு இடத்துல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது பாருங்கள், கடையிலேருந்து நம்ம தான் போய் வாங்கிட்டு வந்தாலும் கொடுக்குறவர் ஒருவர் இருக்கிறார்னு பைபிளில் போட்டிருக்கு. அவர் கொடுக்கலாம் வீட்டுக்கு வராது. அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்தில்
26வது வசனத்துல நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது மனுஷ ஜாதியாகிய சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஆமா, முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். ஜீவன், சுவாசம், இது போக வேற என்னெல்லாம் வேணுமோ அவர் தான் கொடுக்குறார். ஹல்லேலூயா. கொடுத்துட்டு ஒரு நாள் இதுக்கு கூட கணக்கு கேட்க போறாரு. தருணம் கொடுத்துருக்கிறார். எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறாரு? இன்னைக்கு உலகத்தில் பல இடங்களில் தோன்றி ஒரு இடத்துல உங்களை நாட்டி அந்த இடத்துல வீட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, மனைவி பிள்ளைகளை கொடுத்து, கணவரை கொடுத்து, உறவின் நண்பர்களை கொடுத்து, தொழிலை கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து, இதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்குது. 27வது வசனத்தில் இந்த அப்போஸ்தலர் 17 கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டு கொள்ளும்படியாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். நம்மில் ஒருவருக்கும் தூரமான. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாங்க. இவ்வளோ செஞ்சதுக்கு காரணம் இது எல்லாத்தின் மத்தியில் படைத்த கடவுளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் கொடுத்ததில் நீங்கள் உண்மையாக இருந்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றினால் ஒரு நாள் அவர் திரும்பி வரப்போகிறார். ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இயேசு கிறிஸ்து கடவுளாகி தேவன் ஒரு மனுஷனாக வந்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த உலகத்தை ஒரு மனுஷன் கையில் கொடுத்தார், ஆதாம் என்கிறவன். நீ என்ன வேணா செய்யலாம், உன்னை மாத்திரம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்தான். ஹல்லேலூயா. அதை செய்து தேவனோடு இருக்கிற உறவை இழந்து போனான். மனுஷனுக்குள்ள துர்க்குணம் வந்தது, பாவம் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்துக்குள்ள சாபங்கள் வந்து மிக முக்கியமாக அழிவாகிய மரணம் வந்தது. மனுஷனுக்கு வாழ்க்கை ஒரு தண்டனையில் போய் முடியக்கூடிய சூழ்நிலையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் தம்முடைய ஒரே மகன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக வாழ்ந்தார், மரித்தார். ஹல்லேலூயா. தன் ஜீவனை கொடுத்து இயேசு ரத்தம் சிந்தி மரித்தார். ஒரு மதத்தை உண்டாக்க இயேசு வரல. நமக்குள்ள இருக்கிற துர்க்குணத்தின் விளைவாகிய மரணத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு தண்டனை நமக்காக அனுபவித்து பாவ மன்னிப்பை இயேசு சம்பாதித்தார். ஹல்லேலூயா. தேவனோடு சமாதானமாவதற்கு ஒரு வழியை திறந்தார். மரித்த இயேசு உயிரோடு எழுந்தார். இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம், என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவர் உங்களை ஆசீர்வதித்து அதை நேர்த்தியாய் நடத்தி இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை மாற்றி இந்த 2025 ஆசீர்வாதமாக மாற்ற என் இயேசுவாலே முடியும். அவர் சொன்ன கதை தான் வச்சு இன்னைக்கு பல காரியங்கள் உங்கள் மத்தியில் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். அவர்கள் என்ன தேவையோடு இந்த இடத்துல வந்திருந்தாலும் சில காரியங்களை வியாபாரம் சில தோல்விகளை சந்தித்து வந்திருக்கலாம். போட்டி பொறாமை நிமித்தமாக முந்தி போல இல்லைங்க. கொரோனாக்கு அப்புறம் சில பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு சூழ்நிலை வியாபாரத்துக்கு இல்லை, பொருளாதார நெருக்கடிகள், பல கடன் பாரங்கள். இந்த வருஷம் எப்படி இருக்க போதோன்னு ஒரு கவலையோடு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கலாம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு சரீர பலவீனத்தோடு இருப்பீங்கன்னா நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட உங்கள் சுகம் பெற இப்போ ஜெபிக்க இருக்கிறேன். குடும்பத்தில் ஏதாவது பிரிவினைகள், பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள இன்னும் ஏதாவது போராட்டம், அதுலேயும் கர்த்தர் மாற்றத்தை தர வல்லவர். உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இவளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீ தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இவள் கையிட்டு செய்கிற இந்த தொழில் இந்த வருஷத்துல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சமாதானம் விளங்கட்டும், ஆளுகை விளங்கட்டும், தேவ நாம மகிமைப்பட செய்வீராக. எல்லா கடன் பாரங்கள், வியாபாரங்களை விட்டு நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போட்டி பொறாமை எரிச்சல் நிமித்தமாக, நெருக்கத்தின் நிமித்தமாக இன்னைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கிற உள்ளங்களை இப்பொழுது ஒரு ஆறுதல் விளங்கட்டும். கொடுத்த கடவுளாகிய நீர், கொடுத்த ஆண்டவர் இயேசுவாகிய நீர், அதை நீர் ஆண்டவரை சரிப்படுத்த வல்லவர் என்று நோக்கி பார்க்கிற இந்த வேளையில ஆண்டவரை இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே.